வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 2 மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள். உலகளவில் அஹிம்சை நாளாக கொண்டாடுறாங்க. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். அப்போது அஹிம்சைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னா, ஒரு அந்நிய சாம்ராஜ்யத்தையே பாரதத்திலிருந்து வெளியில் அனுப்பக்கூடிய சக்தி மகாத்மா காந்தி கிட்ட இருந்துச்சு. அவர் அதுக்கு யூஸ் பண்ண டூல் அஹிம்சை, நான் வயலன்ஸ். அப்போது அஹிம்சை அப்படிங்கிறது வெளியில் கத்தி கபடா போட்டு சண்டை போடுறது, ஒரு ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். அஹிம்சையை யூஸ் பண்ணி சுதந்திரம் வாங்கிய நாடு அப்படின்னு நமக்கு பெருமை இருக்குது. இதை நாம் ஒவ்வொரு முறை சுதந்திர தினத்திற்கோ அல்லது காந்தி பிறந்த நாளுக்கோ நாம் நினைத்து மகிழ்கிறோம். ஆனால் அஹிம்சை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, நான் வயலன்ஸ் என்னுடைய எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. வெறுமனே ஒருத்தர் மீது நான் ஆயுதங்களை செலுத்துவது, ஒருவரை காயப்படுத்துவது மட்டும்தான் இம்சையா அப்படின்னா, அதுக்கு ஆழத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வயலண்ட் தாட்ஸ், என்னுடைய எண்ணங்கள் எத்தனை இம்சிக்கக்கூடியதாக, எத்தனை வயலண்ட்டாக இருக்கு. என்னுடைய எண்ணங்களில் அடிக்கடி இதை நான் யோசித்து பார்ப்பேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வெளில தெரிஞ்சால் எப்படி இருக்கும். அப்போ என்னுடைய எண்ணங்களில் பிறருக்காக, எனக்காக எவ்வளோ வயலன்ஸ் இருக்கு. கோபம் வயலன்ஸ், பொறாமை வயலன்ஸ், யாரையும் காயப்படுத்த நினைப்பது வயலன்ஸ். அப்போது என்னுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வயலன்ஸை நாம் என்னைக்காவது உற்று நோக்கி இருக்கிறோமா? இப்போ கேள்வி, இதில் என்ன தவறு இருக்குது? எண்ணங்களில் இதை மாதிரி வந்தால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னுடைய மனதில் வயலண்ட்டான எண்ணங்கள் நிறைய வர 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 ஃபஸ்ட்டு என்னுடைய ஃபீலிங்ஸில் வயலன்ஸ் இருக்கும், துக்கம் இருக்கும், ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், கவலை இருக்கும். அடுத்து என்னுடைய உறவுகளில் அன்பு இருக்காது, என்னுடைய உலகம் உயர்ந்ததாக இருக்காது. அப்போ என்னுடைய எண்ணங்களில் அமைதி எவ்வளோ இருக்குது? நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா எதையும் யோசிக்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. எத்தனை நிதானமாக, எத்தனை ரியாலிட்டியோட என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் கொஞ்சம் செக் பண்ணலாம். அடுத்து என்னுடைய வயலன்ஸ் இன் மை வேர்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்குங்க. நான் யாரை வேண்டுமானாலும் காயப்படுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் குணமாற்றலாம். ஐ கேன் ஹீல் சம் ஆர் ஐ கேன் ஹர்ட் சம். அப்போ என்னுடைய வார்த்தைகளில் வயலன்ஸ், யாரையாவது குறை சொல்வது, யாரையாவது புறம் பேசுவது, இதெல்லாம் வயலன்ஸ் தானே. என்னுடைய செயல்களில் வரக்கூடிய வயலன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. என்னுடைய எண்ணங்களில், என்னுடைய வார்த்தைகளில் வரக்கூடிய வயலன்ஸ், இதை பற்றி நாம் இன்றைய நாள் நிச்சயமாக யோசிக்கலாம். நம்முடைய வீடுகளில் சாதாரணமாக புழக்கத்தில் யாரையாவது ஒருத்தரை குறை சொல்வது, யாராவது ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது, இது வயலன்ஸுடைய என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கும் தெரியாமல் உங்களோடு குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில், அந்த காற்றில் வயலன்ஸ் இருக்கும்போது அவர்கள் கற்றுக்கொள்வது இதுதான் ரியாலிட்டின்னு நினைப்பாங்க. அப்போது எத்தனை தூரம் மற்றவர்களை பற்றி பேசினால் நல்லா பேசக்கூடிய இயல்பை நாம் கொண்டு வரோம். இது கூட அஹிம்சையின் பயிற்சி தான். அஹிம்சை அப்படின்னு நான் பாராட்டும் பொழுது வெறுமனே கத்தி கபடா மட்டும் சுத்துறது இல்லைங்க. ஒருத்தரை ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்துறது கூட இம்சை தான். அப்போது வீடுகளில் இதை பற்றி நாம் நிறையவே யோசித்து பார்க்கணும். யாராவது ஒரு நபர், அவரை நாம் காயப்படுத்திகிட்டே இருக்கோம், கரெக்ஷன் அப்படிங்கிற பேரால் யாரையாவது கஷ்டப்படுத்துகிறோம், இம்சை, வயலன்ஸ். அப்படியே உங்கள் ஆஃபீஸ்க்கு பாருங்கள், நிறைய பார்க்குறோம். ஆஃபீஸில் டார்கெட் அப்படிங்கிற பேரில் நாம் இத்தனை வேலை நீங்கள் செய்தாகணும், அதை செய்ய முடியாதவங்களுக்கு ரிவ்யூஸ், இதெல்லாம் வயலன்ஸ்ன்னு கணக்கில் வராதா? யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸோடைய வயலன்ஸ் நிறையவே இருக்குது. காசிப், யாரையாவது பற்றி நாம் காசிப் பண்ணுறது, இட்ஸ் அன் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ். முகம் தெரியாத ஒரு மனிதனை பற்றி அமர்ந்து பேசிக்கொண்டே இருப்பது, அவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பது, அவர்களை பற்றி கேலியான ஒரு கமெண்ட் கொடுக்கறது, வயலன்ஸ். அப்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ்.
மகாத்மா காந்தி நான் வயலன்ஸில் நம்பிக்கை வைத்தார். அதாவது உலகம் அந்த நேரத்தில் இருந்த சக தலைவர்கள் எல்லாம் பிரிட்டிஷை ஜெயிக்கிறதுக்காக வேற வேற வழி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மகாத்மா காந்தி கிட்ட பிலீஃப் ஃபார் நான் வயலன்ஸ் இருந்துச்சு. போராட்டம் செய்யலாம், அமைதியாக இருக்கலாம், ஒத்துழையாமை பண்ணலாம் அப்படின்ட்டு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போது லெட்ஸ் பிலீவ் இன் நான் வயலன்ஸ். என்னுடைய அன்றாட செய்யக்கூடிய செயல்களில், என்னுடைய வீட்டில், என்னுடைய அலுவலகத்தில், என்னுடைய குழந்தைகளோடு, என்னோடு நாம் அஹிம்சையை பாராட்டுவோம். ரூடாக ஒருத்தர்கிட்ட போய் பேசுறதுக்கு பதிலாக லெட்ஸ் பிலீவ் இன் லவ். அமைதியாக பேச முடியுமா, அன்பாக பேச முடியுமா, அதற்கு ரிசல்ட் அதிகமாக இருக்குங்க. இது இன்ஸ்டண்ட்டாக அவங்க செய்திருவாங்க. நீங்கள் ஒரு கத்துனீங்க, ஒரு சத்தம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை உங்கள் பேச்சை சட்டுன்னு கேட்டுன்னு கூட வைங்களேன். ஆனால் நிரந்தரமான கான்ஸ்டண்ட்டான சேஞ்ச் வரணும் அப்படின்னா அதுக்கு அஹிம்சை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வீடுகளில், நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களோடு அஹிம்சையை பாராட்டுங்கள். என்றைக்குமே ஒருத்தரை காயப்படுத்தி நீங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அப்போ இன்றைய நாளில் நாம் உண்மையான அஹிம்சாவாதிகளாக மாறுவோம். ஜெயந்த்.